ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயா வணக்கம். வாங்க சார். சீனிவாச குருக்கள் எங்களை அனுப்புனாரு. வாங்க சார். எனக்கு ஃபோன் பண்ணாரு. தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன் தானே? ஆமா ஐயா. அதுக்கு பூங்கயிறு கொடுக்கணும் அப்படின்னு ஐயா சொன்னாரு. சில பூஜைகள் சாஸ்திரங்கள்லாம் பண்ணணும்னு சொன்னாரு. அதை முடிச்சிட்டு அம்மன் பாதத்துல வச்சு பூங்கயிறு பூஜை பண்ணி தரேன். சரிங்க ஐயா. நீங்க முதல்ல கோயில சுத்தி வாங்க. கோயில்ல சுமங்கலி பெண்களா பார்த்து 4 பேரும் தம்பதி சமேதரா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. மாங்கல்ய பாக்கிய நிலைக்க சுமங்கலி ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். சரிங்க. கொஞ்சம் இருங்க வரேன். 2 பேரும் இப்படி வரீங்களா? 2 பேரும் இந்த பால் சொம்ப பிடிங்க. இந்தாங்கம்மா. அப்போ நீங்க 4 பேரும் போயிட்டு வாங்க. நான் மத்த சம்பிரதாயத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்றேன். ஐயா வேற என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஸ்ருதி, அத்தை இங்க வா. சொல்லுங்க அத்தை. உங்க மாமா கடை வரைக்கும் போயிருக்காரு. அவர்கிட்ட விரலி மஞ்சள் 1 டசனும் வெத்தலை பாக்கும் மறக்காம வாங்கிட்டு வர சொல்லு. சரிங்க அத்தை. இப்ப கால் பண்ணி சொல்லுங்க. சரி. மாமா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். நீங்களா? உள்ள போங்க. என்னம்மா வரவேற்பு இப்படி இருக்கு? அவ சின்ன பொண்ணுங்க, அவெல்லாம் ஒரு ஆளா? நீங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வாங்க வாங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டீங்களா? லேட்டா வந்துட்டோமா? இல்ல இல்ல, சத்யா, தேவி, அபி, அர்ஜுன் எல்லாரும் கோவிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்த உடனே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். சம்பந்தியம்மா, நேத்து ராத்திரி உங்களுக்கு போன் பண்ணி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் பரவாயில்ல, உறவுக்காரங்க ஆயிட்டீங்க. நீங்க எப்ப வேணாலும் போன் பண்ணலாம். நலன் சம்பந்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அத்தை, மாமா கிட்ட சொல்லிட்டேன். சரிம்மா. நல்லா இருக்கியாம்மா சுபத்ரா? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஏய் ஸ்ருதி, இங்க வா. வா கொஞ்சம். ஏய், இதுங்க 2 பேரும் என்னடி முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிக்குதுங்க. இதுங்க வரலன்னு யார் அழுதா? இதுங்கள யார் கூப்பிட்டுருப்பா? மா, அந்த சத்யா வர சொல்லிருப்பாமா. அது சரி, கரிசோர் போடுவாங்கன்னு கல்லடக்குறிச்சியில இருந்து பஸ் புடிச்சு வந்திருக்கு பாரு. காசு வேஸ்ட். இன்னைக்கு வெஜிடேரியன் தான். இவங்கள விடுமா. ஆனா வர வேண்டிய தேவியோட அப்பா அம்மா இன்னும் வரலையே. எப்ப வருவாங்க? வருவாங்களா? மா, கட்டாயம் வருவாங்கம்மா. நான் இந்த நைட்டு பேசினதை நம்பி கட்டாயம் வருவாங்க. ஆமாமா, அந்த அளவுக்குள்ள பிரமாதமா அழுது நடிச்சு அசத்துன நம்பிக்கவே. கட்டாயம் வருவாங்க. ஆமா, பஸ்லயா வந்தீங்க? நேத்து ராத்திரி ஊர்ல இருந்து பஸ்ல கிளம்பி இங்க வந்து இறங்கி அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்க வந்துட்டோம். ஓ, சொல்லிருந்தா கார் அனுப்பிச்சிருப்பேனே. ஐயோ, ஏங்க நேரா நீங்க நலன் சார் வீட்டுக்கு போகலையா? அங்க எதுக்கு? இங்கதானே ஃபங்க்ஷன், இதுதானே முக்கியம். அதனால நேரம் இங்கேயே வந்துட்டோம். சரி சரி, டிஃபன் சாப்பிடுங்க. சுபத்ரா, கெஸ்ட கவனி. கெஸ்டா? சாரி சாரி, சம்பந்திய கவனிமா. சம்பந்தி, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. என்ன சொல்லி உங்களை பாராட்டுறதுன்னே தெரியல. பரவாயில்ல பரவாயில்ல. நாங்க உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் சம்பந்தி. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பசங்க கோயில இருந்து வரதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணணும். ஆமா, இந்த போனு சார்ஜர் எதுக்கு போச்சு? இத கொஞ்சம் சார்ஜ் போட்டு கொடுத்துருமா?
பாத்தியாடி அண்ணி அவங்களை கெஸ்ட்னு சொன்னதும் அவங்க 2 பேரோட மூஞ்சியும் சுட்ட கத்திரிக்காய் மாதிரி சுருங்கி போச்சு.